அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் போன பதிவிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், கார்த்திகை மாதம் மிக விசேஷமானது. அதை கல்யாண மாதம்னு சொல்லுவோம். எல்லா கடவுளுக்கும் எல்லா விதமான பூஜைகளும் ரொம்ப விசேஷம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரதுங்கிறது மிக விசேஷம். அது சிவனுக்கும் அப்படிதான், அம்பாளுக்கும் அப்படிதான், முருகனுக்கும் அப்படிதான். இப்படி எல்லா கடவுளுக்குமே மிக முக்கியமான மாதம். ஐயப்பனுக்கும் அப்படிதான். விஷ்ணு பகவானை மறந்துட்டேனே, அதனால தானே சுதர்சனையாகவே கொடுத்துருக்காரு டிசம்பர் 1 சுவாமி. ஸோ இப்படி எல்லா கடவுளுக்கும் ஏற்றதான ஒரு பெரிய ஆன்மீக மாதம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கார்த்திகையை சொல்லலாம். அதே மாதிரி மங்கள நாட்கள் அதிகமாக உள்ளதும் கார்த்திகை மாதமாக தான் இருக்கும். ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படி என்ன விசேஷம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக நம்மளுடைய ரமாஜி ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பி விட்டுருந்தா, கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள், அதில் என்னெல்லாம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. அந்த பதிவு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் படித்து காமிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனால இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கோ. என்ன காரணம்னா, என்னெல்லாம் பண்ணலாம் தெரிஞ்சால் என்னென்ன பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் இல்லையா? நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் இல்லையா? என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவா அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கோ. சரியா? அதில் டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, எப்படி என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேவா? முதல்ல கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்ட மாதம், அதிகளவு மழை பொழியும் மாதம் அப்படிங்கிறதுனால தான் அதை கார்த்திகைன்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மரிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி 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 மட்டுமே இருக்கும். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த மாதத்தில் மனசேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. அதனால்தான் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு இந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடுத்ததாக கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலன்களை அடைவார்கள். விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள். கார்த்திகை மாசத்துல விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள். கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள். கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள். அதனால தான் நம்ம சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வரோம். ஞாபகம் வச்சுக்கணும். கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் அப்படின்னு பத்ம புராணம் சொல்லுது. முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. வைகாசி விசாகம் உங்களுக்கு தெரியும், அவர் பிறந்த நட்சத்திரம். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்து அவரை சரவண பொய்கையில விட்டு 6 கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்ததுனால இந்த கார்த்திகை நட்சத்திரமும் மிக புனிதமானது. அதனால் முருகப்பெருமானை வழிபடுறது மிக விசேஷம். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில் எல்லாருக்கும் தெரியும். கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கேற்ற ஒன்றாகும். கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது. அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இறைவியும் அருள் பாலிக்கின்றனர். கார்த்திகை திருவோணமாகிய 2 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் சொல்கிறது. கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் 2 வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களிலாவது கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும். கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாகியம் நிச்சயம். வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பன்னருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும். கார்த்திகை மாத முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலா ஸ்நான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும்.
கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு மிக்கது. கார்த்திகையில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களின் நாசியும் கிட்டும். திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள். இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வலம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது. இதனால் யம பயம் நீங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், கார்த்திகை ஞாயிறு அன்னைக்கு நரசிம்மர் கண் திறப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த அன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக அகலும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ஓங்கார் ஜோதி சேனல்ல கூட நம்ம போட்டிருந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை ஞாயிறை மிஸ் பண்ணாம நீங்கள் நரசிம்மரை போய் வழிபடுங்க. உங்களுடைய தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் அவருடைய கண் பார்வையிலா நிவர்த்தி பண்ணி கொடுப்பவர். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல சௌபாகியம் கூடி வரும். கார்த்திகை மாத திங்கள்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலநாதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும் அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி பாருங்க. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுரவாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று ஒட்டிச்செடி என்ற நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும். கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது, தீபதானம் செய்வது, வெங்கல பாத்திரங்கள், தானியம், பழம் தானம் செய்வது மிகச்சிறந்த செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும். கார்த்திகை மாதம் செய்யும் தானத்திற்கு 2 மடங்கு பலனுண்டு. கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும். கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பகவத்கீதை படித்தால் மன அமைதி கிடைக்கும். தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லைகள் விலகும். கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம். கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம், பக்தி யோகம், விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும். நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி 12 வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரருள் கிடைக்கும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5 முதல் 6 மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்தர தேவரோடு பரிகார வலம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள் பாலிக்கின்றனர். கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷங்கள், உண்ட பாவம், திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மனசஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கி அவர்கள் அந்த சாபத்திலிருந்து விடுபடுவர் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் கூறியிருக்கிறது. கார்த்திகை மாத அமாவாசை அன்றுதான் திருவிசநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவாள் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரசவித்தாள். இன்றைக்கும் அந்த கிணற்றில் கங்கை பிரசவிப்பதாக நம்பிக்கை. இதில் ஏராளமானோர் நீராடுவர். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்றுவடிவான லிங்க திருமேனியில் புனுகு தைலம் சாத்தி கவச்சம் போட்டிருப்பர். கார்த்திகை பௌர்ணமி துவங்கி 3 நாட்கள் மட்டும் இங்கு கவச்சம் இல்லாத ஈசனை தரிசிக்கலாம். முடிஞ்சா போயிட்டு வாங்க.
திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று 27 நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாராதனைகள் நடைபெறும். இதை மடக்கு தீபாராதனை என்பர். இந்த தளத்தில் அனைத்து நாளிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது விசேஷம். பாலக்காடு அருகே உள்ள ஊர் கல்பாத்தி இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம். பூரி ஜெகநாத சுவாமி கோவில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறுகிறது. இங்கே 6 சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் இழுப்பது சிறப்பு. குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனிச்சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளில் காசி, பத்ரி, சபரிகிரி ஆகிய திருத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யஞ புருஷன் அப்படின்னும் பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கலாம். கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும். ரா என்றால் நெருப்பு, மா என்றால் தாய், அதாவது ஒளி பொருந்திய ஏகாதசி அப்படிங்கிறது பொருள். இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வந்து வணங்குவதினால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருள் கடாட்சம் பெருகி வாழ்க்கையில் செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி அதிகரிக்கும். கார்த்திகை மாதம் பிரபோதன தினத்தன்று மாலை லக்ஷ்மி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம். கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாக தோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும். கார்த்திகை மாதம் அனங்க திரையோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும். கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள், ஏரிகள், குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெறுகிறது. அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கார்த்திகை திருநாளன்று நெல் பொரியை நைவேத்தியமாக படைத்தால் சிவன் அருள் கிடைக்கும். கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும். எனவே இந்த மாதத்தின் முதல் நாளன்று தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ சொல்ல போகிறது மிக மிக முக்கியமான அனைத்து நாட்களும் இதில் வருது. கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம், சோமவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, பிரமோதினி ஏகாதசி, ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அனைத்தும் நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் விசேஷப்பட்ட நாட்கள். கார்த்திகை மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார், ஆனாய நாயனார், மூர்க நாயனார், சிறப்புலி நாயனார், கணம்புல்ல நாயனார் ஆகிய நாயன்மார்களின் குரு பூஜையும் நடைபெறுகிறது. இத்தனை விசேஷங்களும் ஒருங்கிணைந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம். இது பெரிய பதிவு தான், என்னால் புரிஞ்சுக்க முடியறது. ஆனால் அத்தனை பேருக்கும் இதனுடைய பலன்கள் போய் சேரணும், எல்லாருக்கும் இதனுடைய குணங்கள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு கொண்டு போய் கொடுங்கோ. அவளால் முடிஞ்சது அனைத்தும் அவள் பண்ணட்டும். இப்போது பாபுக்குட்டி டிசம்பர் 1ஆம் தேதி கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி அன்னைக்கு சுதர்ஷன ஹோமம் கொடுத்துருக்காருன்னா என்ன காரணம்னு புரியறதா? ஒரு துளசி எடுத்து போட்டாலே அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறதுனா சுதர்ஷன ஹோமம் பண்ணும்போது எவ்வளோ துளசியால் நம்ம அர்ச்சிப்போம். அந்த ஹோமம் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் போக்க போகிறதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரியறது இல்லையா? சுவாமி ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத்தனை பெருமை வாய்ந்த கார்த்திகை மாதத்தன்னைக்கு எல்லா கடவுளையும் நம்மளால் வழிபட முடியுமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சுதர்ஷன ஹோமத்தில் உங்களால் முடியுமானா நேரில் வந்து கலந்துங்க. எல்லாருக்கும் எல்லா நலனும் வந்து சேரணுங்கிறத எங்களுடைய ஆக்ரகம். முக்கியமாக நான் இது சொல்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்ன காரணம்னா, சுயம்பர கலா பார்வதி யாகத்தில் கலந்துண்டவாளில் பல பேருக்கு கல்யாணம் ஆல்ரெடி நடந்தாச்சு. அதில் சில பேர் எங்கள்கிட்ட முதலே வந்து சொல்லிட்டான். அடுத்ததாக வரப்போகிற ஜனவரி மாதத்தில் நிறைய பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. 2026 ஏகப்பட்ட திருமண அழைப்புகள் வரும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகத்தில் பங்கெடுத்துண்டவா பல வருஷமாக குழந்தை இல்லாதவாளுக்கு ஒரு பொண்ணுக்கு 6 மாத கர்ப்பமாக இருக்கா, 4 மாத கர்ப்பமாக இருக்கா. அந்த பொண்ணு நன்னா இருக்கணும். அதே மாதிரி நேத்திக்கு ஒரு விஷயம் வந்தது. அவளும் என்னை கூப்பிட்டுட்டு
அவள் கர்ப்பமாயிட்டாமா ரொம்ப நன்றின்னு சொன்னா. எத்தனையோ வருஷமாக இல்லாத குழந்தைகள் 2025 கர்ப்பமாயிருக்கா, 2026 பிரசவிப்பான்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சொல்லும்போது எத்தனை டிவோட்டீஸில் நீங்கள் போய் நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, நம்ம அது தப்பாயிடும். அவளுக்கெல்லாம் நல்ல விதமாக குழந்தைகள் பிறக்கணும், நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும், இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆகிரகம். எங்கே இருந்தாலும் எல்லாரும் நன்னா இருக்கணும், அது மாத்திரம்தான் வேணும். ஸோ நம்மளுக்கு கைமேல பலன் சுவாமி அருள் பாலிக்கிறார், கொடுக்குறார். அது கரெக்டான அந்த சமயத்தில் வந்து கொடுக்கும்போது தான் அதனுடைய பரிபூர்ணம் நம்மளுக்கு தெரியறது. என்னென்னு தெரியாமையே நான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவ சுவாமியை. அதனால் நான் அதில் ரொம்ப டீப்பாலாம் போய்க்கிறது இல்லை. அவர் சொன்னார்னா நான் செஞ்சுடுவேன், அவ்வளோதான். ஆனால் இந்த நாளன்னைக்கு பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருதுன்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? கீழே தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கோ. நேரடியாக வர முடியலைனாலும் பரவாயில்ல, பிரசாதம் வரட்டும். அவருடைய ரூபத்தில் பிரசாதம் வந்தாலே போதும், அவர் வந்த மாதிரியும் தான். அது போன பதிவில் ரெண்டு பதிவுகளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீள் பிரசாதங்கிறது எவ்வளோ வேல்யூவானதுன்னு. இது உங்கள் கைக்கு கிடைக்கிறதானா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன் இதை சொல்கிறேன்னா, சுவாமியோட அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் நம்மளுக்கு பெரிய ஒரு சம்பத்தை ஏற்படுத்தி தரும். இது நிஜமாகவே சொன்னால் எனக்கெல்லாம் வந்து இது சொல்லுவாள்ல, நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். இன்னும் சொல்லணுன்னா நம்மளுக்கு சாகாவரம் கிடைக்கிற மாதிரியான விசேஷங்கள்னு சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு எது நல்லதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை என்னை கராவலம்பம் கேட்க வச்சார் சுவாமி. அதுக்கப்புறம் வேல்மாறல் கேட்க வச்சார். எனக்கு சத்தியமாக தெரியாது இதில் இவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்கள் அடங்கியிருக்கும்னு. நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்து நம்மளுக்கு இதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ரிவீல் பண்ணிட்டு போகும்போது தான் நம்மளுக்கே தெரியறது, ஓ இவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கான்னு. சுவாமி இஸ் ஆல்வேஸ் கிரேட். என்னை பொறுத்தளவுக்கு பிளைண்ட் ஃபாலோவராக இருந்தாலே போகிறோம், நம்மளை கரெக்டாக கொண்டு போயிடுவார் சுவாமி. அதான் நான் சொன்னேன், எனக்கு எப்படி சுவாமி இதெல்லாம் நீங்கள் கேட்க வைக்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்டேன். சுவாமிகிட்டேருந்து சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது. ஸோ சுவாமி ஏன் அதை பண்ண வச்சார். அதுக்கப்புறம் இந்த சங்காபிஷேகம் இது ஏன் பண்ண சொன்னார்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாரு எனக்கு. ஐயோ சுவாமி நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு கேட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுத்து. அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி என்னோடய குழந்தை கேட்டான், அம்மா நீ ஏமா பூஜையே பண்ணலை அப்படின்னு கேட்டான். டேய் நான் பண்ணிட்டு தானேடா இருக்கேன் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அவன் என்ன சொல்ல வந்தான் நான் இப்போ எனக்கு புரியல. ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை கொடுத்தேலா அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாரு எனக்கு. அப்போ நான் நினச்சினேன், நான் வந்து நீங்கள் சொல்கிறது சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறனால தான் எனக்கு இந்த டும்முள் அடியெல்லாம் விழுறது போல் இருக்குன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், திருப்பி போட்டு கேட்டேன். ஆமாம் பண்ணணும்னு சொல்லி வந்தது. என்ன பண்ணணும்னு தெரியல அப்போவும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு பார்க்கும்போது தான் சங்காபிஷேகம் வந்தது. சங்காபிஷேகம் ஏன் அப்படின்னு எடுத்து பார்க்குறேன், கார்த்திகை மாதத்தில் தான் சங்காபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி வருது. அப்போ தான் எனக்கே சத்தியமாக தெரியும் சங்காபிஷேகம் கார்த்திகை மாதத்தில் பண்ணுறது அவ்வளோ விசேஷமானு. ஆக மொத்தம் நம்மளை பண்ண வைக்கிறார். ஆனால் எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அவர் சொல்கிறத நான் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறேன். அதை உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. சங்காபிஷேகத்தில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாள் 5வது நாள் நடக்கிறது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை அவர் கொடுத்தார். அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாகத்தில் பங்கெடுத்துக்கலையா, கண்டிப்பாக பங்கெடுத்துங்கோ. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாபாவும் நானும்.